திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் கணவன் மனைவிக்கு இடையே நடைபெறும் ஊடலை விளக்கும் விதமாக திருவூடல் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு அண்ணாமலையாருக்கு அரோகரா என்று முழக்கமிட்டு சிவ தாண்டவம் ஆடி சாமி தரிசனம் செய்தனர். உலக புகழ்பெற்ற தலமான திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவில் தை மாதம் மாட்டுப் பொங்கலை ஒட்டி திருவூடல் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு அண்ணாமலையாருக்கு அரோகரா என்று பக்தி முழக்கமிட்டு வழிபட்டனர். நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் ஆண்டு முழுவதும் பல்வேறு விழாக்கள் நடைபெறுவது வழக்கம். திருக்கார்த்திகை தீபத் திருவிழாவிற்கு அடுத்தபடியாக மிக முக்கிய விழாவானது திருவூடல் திருவிழா. திருவண்ணாமலையில் உள்ள திருவூடல் வீதியில் அண்ணாமலையார் உண்ணாமுலையம்மனுடன் ஊடல் கொண்ட நிகழ்வு நடைபெற்றது. அப்போது அண்ணாமலையார் கோசு கோட்டி நடனமாடி ஊடல் நிகழ்வானது நடைபெற்றது. இந்த திருவூடல் கணவன் மனைவிக்கு இடையே நடைபெறும் ஊடலை விளக்கும் விதமாக நடைபெற்றது. இந்த நிகழ்வின் பின்னணியானது பிரிங்கி மகரிஷி முக்தி அடைவதற்கு அண்ணாமலையார் நேரில் காட்சியளித்து முக்தியளிக்க விரும்புவதால் தான் சென்று காட்சியளிக்கப் போவதாக அண்ணாமலையார் உண்ணாமுலையம்மனிடம் கூறுகின்றார். இதற்கு அம்மன், முனிவர் தன்னை வணங்காமல் உங்களை மட்டுமே வணங்குகிறார், ஆகையால் நீங்கள் சென்று அவருக்கு காட்சியளித்து முக்தியடைய செய்யக்கூடாது என்று கூறுவதால் இருவருக்குமிடையே ஊடல் ஏற்படுகிறது. இந்த ஊடல் நிகழ்ச்சி இரவு 8 மணியளவில் தொடங்கி சுமார் 2 மணி நேரம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அண்ணாமலையார் தனியாக சென்று பிரிங்கி மகரிஷிக்கு காட்சியளிக்க சென்றதால் கோபம் கொண்ட உண்ணாமுலையம்மன் ஊடல் கொண்டு திருமஞ்சன கோபுரம் வழியாக தனியே கோவிலுக்குள் சென்றார். பின்னர் தன்னையே வணங்கி வந்த பிரிங்கி மகரிஷிக்கு அண்ணாமலையார் தனியாக சென்று காட்சியளித்து கிரிவலம் வருவார். இந்த திருவூடல் விழாவினை கண்டு சாமி தரிசனம் செய்தால் மறுவுடல் இல்லை என்பது ஐதீகம். இந்த விழாவில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு அண்ணாமலையாருக்கு அரோகரா முழக்கமிட்டதுடன் சிவதாண்டவம் ஆடியும் கைலாய வாத்தியங்கள் இசைத்தும் மாட வீதிகளில் தரிசனம் செய்தனர்.